குடும்ப தகராறால் துப்பாக்கியால் சுட்டு மாமனாரை தீர்த்து கட்டிய மருமகன். மாமனாரை சுட்ட துப்பாக்கியாலேயே தானும் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மருமகன். திருப்பூரை இதுவரை கண்டிராத அதிர்ச்சி சம்பவம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த எள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருக்கு அம்பிகா என்ற மகளும் ரவி பிரசாத் எனும் மகனும் உள்ளனர். மகள் அம்பிகாவை படியூரை சேர்ந்து ராஜ்குமார் என்பவருக்கு பழனிசாமி கட்டிக் கொடுத்துள்ளார். படியூரில் ஹாலோ பிளாக் கம்பெனியை நடத்தி வரும் ராஜ்குமாருக்கும் அவரது மாமனாரான பழனிசாமிக்கும் கடந்த 6 ஆண்டுகளாக தகராறு இருந்து வந்த நிலையில் இருவருக்கும் பல ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடும்ப நிகழ்ச்சி ஒன்றிற்கு குடும்பத்தினரோடு சென்றிருந்த ராஜ்குமாருக்கும் அவரது மாமனாரான பழனிசாமிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாமனார் பழனிசாமி மீது ராஜ்குமார் கடும் கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜ்குமார் தற்காப்புக்காக துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த நிலையில் தேர்தல் நேரத்தின் போது காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து தேர்தல் முடிவடைந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் காவல்துறையினரிடம் இருந்து துப்பாக்கியை ராஜ்குமார் திரும்ப பெற்றுள்ளார். இந்நிலையில் மாமனார் மீதுண்டான கோபத்தால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்த ராஜ்குமார் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தனது காரை எடுத்துக்கொண்டு படியூரிலிருந்து எள்ளப்பாளையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சாலையில் பழனிசாமி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்ததை கண்ட ராஜ்குமார் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து 5 முறை அவரது வயிற்று பகுதியில் சுட்டுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தம்பி ஒரு 7 மணி சுமார் இருக்குங்க. இவர் மாடு கொண்டு காட்டுக்கு போயிட்டு இருந்தார். காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு வாக்கு பண்ணிட்டு சத்த கைப்பூசி சொல்லிட்டு வாக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 200 மணிக்கு அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்க போட்டு நான் திரும்பி பார்த்துட்டு மாடு கொண்டு வந்தேன். கட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு கட்டி போட்டு ஒடியாருக்குள்ளேயே துப்பாக்கி சத்தம் கேட்டுது. துப்பாக்கி சத்தம் ஒரு 5 குண்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சத்தம் கேட்டு நான் நிறுத்தி பார்க்கறக்குள்ளேயே அவர் கார் எடுத்து போயிட்டாரு. யாருன்னு தெரியல. அப்புறம் இவர்கிட்ட பார்த்து முடிச்சு பார்த்தாரு. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு திடீர்னு படுத்துன்னு இறந்துட்டாரு. இதையடுத்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்ற ராஜ்குமார் தனது மனைவியிடம் மாமனாரை சுட்டுக் கொன்றுவிட்டதாக கூறி துப்பாக்கியில் மீதமிருந்த ஒரு குண்டை தனது நெற்றியில் சுட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து ராஜ்குமாரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து துப்பாக்கி சூடு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு மருமகனும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.